வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சல்மான் கான் அவர்களுக்கு என்னாச்சு, இப்படி வந்து நின்னது யாருக்கு தான் தூக்கி வாரி போடாது, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாலிவுட்டின் முன்னணி நடிகர்கள் ஒருவராக ஆதிக்கம் செலுத்தி வருபவர் தான் சல்மான் கான். வயது என்பது வெறும் எண்ணு மட்டும்தான். ஆனால் உடல் தகுதி, சில்க் பேக் தோற்றம் மற்றும் ஸ்டைலான லுக்கில் திருப்பித்து வந்த அவர் தற்போது முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகரிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் புகைப்படங்கள், வீடியோக்களை பார்த்து ரசிகர்கள் இது உண்மையிலே சல்மான் கானா என்ற ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகிறாங்க. மும்பையில் குடிசை வாரியம் சார்பில் அமைக்கப்பட்ட டேட்டா கலெக்ஷன் அண்டு வெரிஃபிகேஷன் சப்போர்ட் என்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சல்மான் கான் கலந்து கொண்டார். அங்கு ஐடி சர்வர் அறையை திறந்து வைக்க வந்தவரை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டாங்க. அதாவது வழக்கமாக ஃபிட்டாக பார்ப்பதற்கு எங்காக தோன்றும் சல்மான் கான் இந்த நிகழ்ச்சியில் சோர்வாக வயது முதிர்வின் தாக்கம் வெளிப்படும் வகையில் காணப்பட்டதாக பலருமே கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. சிலர் முதல்ல அவரை பார்க்கும்போது அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறாங்க. இதையடுத்து பல்வேறு யூகங்கள் இணையதளத்தில் பரவி வருகிறது. புதிய படத்திற்காக மேக் ஓவர் செய்வதற்கென்று சிலர் கூறினாரும், மற்றொரு தரப்பு இது வயது காரணமாக ஏற்பட்ட இயல்பான மாற்றம் என கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. இன்னும் சில ரசிகர்கள் அவருடைய உடல்நலம் குறித்து கவலை தெரிவித்து வந்தாலும் சல்மான் கான் தரப்பிலிருந்து அல்லது அவரது குடும்பத்திலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கமும் வரல. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சல்மான் கான் வழக்கம் போல தனது நகைச்சுவை பாணியில் பதிலளித்துள்ளார். எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்க, ஆனால் அந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்காதீங்க, அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று சிரித்தபடியே கூறி அவரது பதில் அங்கிருந்தவர்களை சிரிக்க வைத்துள்ளது. திரைப்படங்களை பொறுத்தவரை சல்மான் கான் தற்போது பல முக்கியமான படங்களில் பிஸியாக இருக்கிறாங்க. தேசபக்தி பின்னணியில் உருவாகி வரும் மாத்ருபூமி இயக்குனர் வம்சி பைடி புள்ளி இயக்குனர் புதிய பேன் இந்திய திரைப்படமாக ரசிகர்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. கிக் 2 ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாகியுள்ளது. சமீபத்தில் தோற்றம் ரசிகர்களுடைய அதிர்ச்சியை கொடுத்தாலும் அடுத்தடுத்த படங்கள் மீதான எதிர்பார்ப்பு மட்டும் எந்த விதமான குறையவில்லை என்று கூறலாம். மொத்தத்தில் அவர் சொன்னதிலிருந்து அவர் தோற்றம் என்பது அடுத்தடுத்த படத்திற்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று பலருமே கருத்துக்கள் தெரிவித்து வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.